ஹல்லேலூயா. ஆமென். இந்த நல்ல நாளிலும் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை இந்த நாளிலும் வீட்டில் நம்ம வந்து அறிவிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நம்முடைய சபையின் சார்பாக முதலாக இவர்களுடைய வீட்டில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் நாம் யாவரும் ஒரு பாடலை பாடி கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி நம்ம அறிவிக்க இருக்கிறோம். பாடலின் 7 Psalm 7 பெத்தலேயில் பிறந்தவரை பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமேயும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கிறானா இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கிறானா குளிரும் பரியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ சோமே சோமே பாலானி சோமே சோமே பாலானி சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார் குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ சோமே சோமே பாலானி சோமே சோமே பாலானி முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கே தூங்கே பாலானி தூங்கே தூங்கே பாலானி ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம் ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம் இங்கு ஆட்களுட சத்தத்திற்குள் அழுது பிறந்தார் இங்கு ஆட்களுட சத்தத்திற்குள் அழுது பிறந்தார் குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ சோமே சோமே பாலானி சோமே சோமே பாலானி. ஹல்லேலூயா. வேத வாசிப்புகளை பிரதர் நவீன் அவர்கள் நடத்துவாங்க. தேவனுடைய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 25வது வசனம் முடிய. மத்தேயு வசனங்கள் 18 துவங்கி 25 முடிய. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்றார்.
ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அதிகாரத்தில் நாம் 20வது வசனத்துல கடைசி பகுதியில் நாம் பார்க்கிறோம். உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஐயப்படாதே என்று, நீ பயப்படாதே என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் இந்த தேசத்துல இந்த குடும்பத்தை கொண்டு வந்து இம்மட்டுமாய் நடத்தி வருகிறார். ஆமென். கடந்த நாட்களில் எல்லாம் தேவனுடைய கரம் இந்த குடும்பத்தோடு கூட இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது தேவன் உங்களோடு பேசுகிற காரியம் கலங்காதே திகையாதே. ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து ஐயப்படாதே என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்திலே அவர் ஆமென் ஹல்லேலூயா உதித்து வந்து அவர் இந்த குடும்பத்தோடு பேசுகிற காரியம் எதை குறித்து நீங்கள் கலக்க வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். நாம் கடந்து போகிற பாதையில நாம் நினைத்துக் கொள்ள ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, தேவன் நமக்கு விசேஷித்த விதமாய் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எதை குறித்து கலங்க வேண்டாம், எதை குறித்து பயப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இம்மானுவேலராகிய தேவன் இந்த குடும்பத்தை இந்த வருகிற வருஷம் புதிய வருஷத்துல விசேஷித்த விதமாய் சமாதானத்தின் பாதையில் நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் சபையாய் சேர்ந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர்களுக்கு வரப்போகிற எல்லா கலக்கங்களையும் தேவன் மாற்றி, எல்லா திகில்களையும் தேவன் மாற்றி, வருகிற புதிய வருஷம் ஒரு சமாதானத்தின் ஆண்டாய் தேவன் இந்த குடும்பத்தோடு இருந்து இவர்களை வழிநடத்தும்படியாய் நாம் சபையாய் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். ஜாஷுவா ஜெபத்தை நடத்தும் போது நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, இயேசப்பா, கொடுத்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். அப்பா, இந்த ஓய்வு நாளை கூட நாங்கள் அப்பா உடைய ஆலயத்தில் சென்று ஆண்டவரே சாமி உடைய வார்த்தை கேட்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை பேர் கிடைக்கூட சாக்கியத்தான நீர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் அப்பா சபையாக ஒன்றாய் கூடி ஆண்டவரே இதோ இன்றைய திருச்சி ஆண்டவரே ஆரம்பித்திருக்கிற ஆண்டவரே கேரளை கூட ஆண்டவரே ஒரு சில ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து வைக்கப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையாக ஆண்டவரே நாங்கள் அப்பா சாமி ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஆண்டவரே சாமி உங்க நற்செய்தி ஆண்டவரே சொல்லும்போது ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வந்து வீட்டுக்காக ஆண்டவரே ஒரு சில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. இந்த வீட்டு திறந்து கொடுத்த ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே ஒரு சில ஆண்டவரே நீ கண் நோக்கி பாருங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆண்டவரே இந்த ஓமன் தேசத்துல ஆண்டவரே நீர் அப்பா கொடுத்த ஆண்டவரே வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. அவர் கணவன் மனைவியாக ஆண்டவரே அவங்க இங்கே ஆண்டவரே கொடுத்த வேலைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை பேர் கிடைக்கிற ஸ்லாக்கியத்தான நீர் அப்பா ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவரே இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அவர் எல்லா வேலையோட நீர் அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே கூட இருந்த மாதிரிக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க வந்த பாதையில் ஆண்டவரே நீர் அப்பா அவளை கரம் பிடித்த நடத்திய கிருபைக்காக ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. எத்தனை கஷ்டங்கள் போராட்டம் மத்தியில் ஆண்டவரே நீ எவ்வளவு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அவர் ஆண்டவரே எந்த சூழ்நிலை போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஒரு விஷயம் கூட நீ சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே திகையாதே கலங்காதே பயப்பட நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன பிரகாரம் அப்பா அந்த வசனத்தின் பிரகாரம் அப்பா அவங்களே ஆண்டவரே நீ தேற்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எதை குறித்து ஆண்டவர் பயப்படாத படிக்காண்டவரே தேவன் தாமே முன்னே சென்றாண்டவரே எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் அப்பா சாமி ஆண்டவரே செவியாக ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர் எதை குறித்தான ஆண்டவரே இருக்கிற பயத்தை ஆண்டவரே நீங்க மாற்றி போடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அவர் எந்த சூழ்நிலை குறித்து ஆண்டவரே பயத்தோட ஆண்டவரே இருக்கலாம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் மாற்றி போட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா. தேசத்தில் ஆண்டவரே ஆமென் அப்பா அவங்க ஆண்டவரே செல்லுகிற வாழ்க்கையில் ஆண்டவரே நீ ஒரு விஷயம் கூட ஆண்டவரே சாமி ஆண்டவரே அவங்களோட கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆமென் அப்பா. எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே நீர் அப்பா ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உலகப்புறம் ஆசீர்வாதத்தால் ஆண்டவரே ஆவியின் ஆசீர்வாதத்தால் ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்தாண்டவரே வழி நடத்துங்கப்பா. நாங்கள் சபையார் ஆண்டவரே சாமி ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்தாண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அவர் என்ன தேவன் அறிந்தாண்டவரே நீ முன்னமே ஆண்டவரே சாமி ஆண்டவரே அவர் கொடுக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீ இதுவரைக்கும் ஆண்டவரே செய்த எல்லா கிருபைக்கானவரே எல்லா ஈவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாத்தோட நீர் அப்பா கிருபையாண்டவரே தாங்கி வழி நடத்தீங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. கொடுக்கிற மகனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த மகனாண்டவரே நீர் அப்பா வளைக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த மகன் தனியா இருக்கும்போது ஆண்டவரே நீர் அப்பா அந்த மகனை நீங்க பாதுகாத்தோட கிருபைக்காக ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு கரவ மாட்டவரே கூட அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒண்ணுமாய் கூட ஆண்டவரே மகன் ஆண்டவரே வளர வரப்பில நீர் அப்பா கூட கரத்துல வைங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அவர் வளரும் போது ஆண்டவரே சாமி ஆண்டவரே இந்த உலகத்தின் வரும்போது ஆண்டவரே சாமி ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தில் வரும்போது ஆண்டவரே எல்லாத்திலையும் ஆண்டவரே சாமி ஆண்டவரே விசேஷத்தை ஆண்டவரே வழி நடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பிள்ளையாட நீர் அப்பா ஒரு விஷயம் கூட ஆண்டவரே ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எந்த ஆண்டவரே சாமி ஆண்டவரே எந்த ஆண்டவரே நோய் தாக்காதபடி ஆண்டவரே தேவன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. வேலையிலிருந்து பார்வை எடுத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளையாடரே சாமி ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம்
சோதரமாப்பா. அநேகருக்கான இந்த பிள்ளையானவரே சாட்சியாய் வாழானவரே கிருபை செய்யுங்கப்பா. சோதரமாப்பா அவர் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமெனப்பா. இந்த வீடியானவரே நீர் ஆசீர்வதிக்குள்ள கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமெனப்பா. நீர் கொடுத்த இடத்துல ஆண்டவரே அவங்க தங்கானவரே நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த சாகியத்துக்காக சோதரமாப்பா. இனி வர வருஷத்தானவரே நீர் நன்மையான திருப்தி அப்படிங்கப்பா. ஆமெனப்பா. சோதரமாப்பா. அவங்க என்ன காரணம் நினைத்திருக்கிறாங்களோப்பா எல்லாம் நிறைவேறான நீராப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே உதவி செய்யுங்க சோதரமாப்பா. ஆவேளை எடுத்துருந்தாண்டவரே எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்காண்டவரே அந்த கிருபை செய்யுங்கப்பா. சோதரமாப்பா. மனுஷங்க ஞானத்தால் இருந்தாலும் சாமியானவரே உம்முடைய கரத்தில் இருந்தாண்டவரே அவர் பெற்றுக்கொள்ளத்தக்காண்டவரே அந்த கிருபை தாங்கப்பா. சோதரமாப்பா. அவர் எதிர்பார்க்கிற முடியாண்டவரே நீ சீக்கிரம் தர ஒரு கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க உங்களுடைய நற்செய்தியானவரே சொல்ல வந்திருக்கிற நாங்களப்பா நீ உங்களுடைய பிறப்பாண்டவரே அந்த சந்தோஷமானவரே உங்களுடைய பிறப்பாண்டவரே எங்களுக்கானவரே ஒரு உறுதியானவரே உங்களுடைய பிறப்பாண்டவரே எங்களுக்கு நம்பிக்கையானவரே அந்த நம்பிக்கையானவரே இந்த குடும்பத்துக்கானவரே நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால சொல்லுகிறோம் ஆண்டவரே அந்த நம்பிக்கையை கொண்டாண்டவரே வருகிற வருஷத்தாண்டவரே நன்மையால் முடிவு சொல்லுங்கப்பா. ஆமெனப்பா. சோதரமாப்பா. எல்லாத்திலும் ஆண்டவரே உங்களுடைய கரம் மாத்திரம் ஆண்டவரே அப்படி இருக்கட்டுமாப்பா. சோதரமாப்பா. வருகிற வருஷம் ஆண்டவரே அவர் நன்மையா நீ மாற்றுகிற ஒரு கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் சபையானது ஒரு விஷயம் ஆண்டவரே அவனை வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பதை வழி நடத்துமாறு இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரின் சகல பாவங்களை ஆமென். ஆமென். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Happy New Year and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கர்த்தர் உன்னை நன்மையாக வைப்பார். சீக்கிரமாகவே கர்த்தர் உன்னை நன்மையாக வைப்பார். சீக்கிரமாகவே Brother Deva, sister, wish you a happy Christmas and a happy New Year. मेरी तरफ से सबको क्रिसमस की बहुत बहुत खुशियां मुबारक हो. हालेलुया. Hallelujah.